அன்பே கடவுள். வெல்கம் டு யா ப்ராப்பர்ட்டி. சென்னையோட என்ட்ரன்ஸான ஜிஎஸ்டி ரோடில் அமைஞ்ச 2 பெட்ரூம் கொண்ட வீட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். நல்ல ஒரு எலிவேஷனோட இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. காம்பேக்டாகவும் அமைச்சிருக்காங்க. எல்லாரும் வாங்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அமைச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமோடையும் இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கார் பார்க்கிங் ஏரியா. இந்த ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13.9க்கு 8.10 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. மெயின் டோரை டீக்குட்டில் ரொம்பவே அழகாக அமைச்சிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் கம் டைனிங் ரூமு. இந்த ஏரியாவோட சைஸு 13.6க்கு 8.6 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x2 வெட்ரிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கன்வீனியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சனு, காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த காமன் ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துட்டு வாஷ் பேசினும் ஒன்று அமைச்சிருக்காங்க. வால் டைல்ஸை நல்ல டிசைனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேர் கேஸுக்கு பக்கமாக ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த தனி வீடு. பட்ஜெட் ஹோம்ன்றதுனால நீங்கள் வாங்கிட்டு உடனே குடி வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சன். கிச்சனோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 9.9க்கு 5.3 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு செல்ஃபு, லாஃப்ட் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. போர்வெல்லு, 3 ஃபேஸ் இபி, செப்டி டேங்க்கு எல்லாமே அமைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிறது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 9.3 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் விண்டோ ஒன்று அமைச்சிருக்காங்க. ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃப் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டியூப்ளெக்ஸ் மாடலில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ரூமை பார்க்க போகிறோம். ஸ்டேர் கேஸோட ஹேண்ட் ரெயிலை எஸ்எஸ்ல அமைச்சிருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸு 12.10க்கு 9.4 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியும் செஞ்சுருக்காங்க. இந்த ரூம்லேயே வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிளாத்தை வாஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் டெரஸில் அப்படியே நீங்கள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறீங்க. இதையும் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸை 7 ஃபீட் ஹைட்டுக்கு அமைச்சிருக்காங்க. கீசர் ப்ரொவிஷனும் செஞ்சுருக்காங்க. ஒரு வாஷ் பேசினும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஓப்பன் டெரஸை பார்க்க போகிறோம். அந்த அக்சஸ் ஏரியாவுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸ் ஏரியாவை இந்த ரூமோட அமைஞ்சிருக்கனால நீங்கள் இந்த ரூமுக்கான பால்கனி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங்கில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்து ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்கலாம். மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே யா ப்ராப்பர்ட்டி.